வணக்கம், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் எமா. இன்னைக்கு நம்ம பண்ருட்டி தொகுதியுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப் லிங்கை போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு மக்கள் வைத்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டு முருகன். அதுக்கப்புறமா இந்த டோல்கேட் அடித்து கொடுத்ததுக்கு அப்புறமா டோல்கேட் முருகன் அப்படின்னு சொல்லி சில பட்டப்பெயர்கள் வச்சாங்க. ஆனால் அவருடைய முன்னாள் கட்சி, அதாவது அவர் இதுக்கு முன்னாடி பயணித்த பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பெயர் வச்சார் அப்படின்னா, டகில் சொன்னாலே தெரியும் அவன் தான் அர்த்தம். அந்த பேர் தான் அவருக்கு வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு பட்டப்பேராக இருந்தது. அதை தாண்டி இப்போ என்ன சொல்லியிருக்காரு, சேலத்தில் எனக்கு அந்த பேரெல்லாம் பிடிக்கல, நீங்கள் வந்து வேற ஒரு பேர் சொல்லியிருக்காரு. நாட்டிலும் எந்த இடத்திலும் அழிக்க முடியாத இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒன்று கொசுக்கள். நீங்கள் கொசுக்கள் என்று என்னை சொன்னதை நான் பெருமையாக எடுத்துக்கொண்டுதான் அவருடைய விருப்பப்படியே இனிமே வரும் காலங்களில் அவரை அன்போடு கொசு என்று அழைக்குமாறு உங்களை தாய்வன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அவரு முன்னாடி கடந்து வந்த பாதைகளை பத்தி பார்ப்போம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு பாமகவிலிருந்து அவர் ஏன் நீக்கப்பட்டாரு அப்படிங்கிற கேள்வி நிறைய இடத்துல எழும். அதுக்கும் அவர் சரியான பதில் சொல்லாமல் மழுப்பிக்கிட்டு போவார். நமக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் சில விஷயங்களை திரட்டி நாம் அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி அவர் பாமகவில் பயணித்தார் இல்லையா, அப்போ ஏன் அதிலேருந்து அவரை விளக்குனாங்க, ஏன் வெளியே போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று எழுப்புது. அது என்ன அப்படின்னா, ஈழத்தமிழர்களுக்கும் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் ஏதாவது பிரச்சனைனா இவரை வந்து ஃபேஸ் பண்ண சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் இவரிடம் வேலையை ஒப்படைக்கிறாங்க. ஈழத்தமிழர்களுக்காக ஏதாவது நிதி இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அகதிகள், அதாவது ஈழத்திலேருந்து இங்கே வந்து இலங்கை அகதிகள் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் உதவி பண்ண சொல்லி நிதி அங்கேருந்து வசூல் பண்ணி அதை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்றாங்க. ஐயா சில நேரங்கள், அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் சில சமயம் போயிட்டு அந்த அகதிகள்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு உதவிகள்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஐயா எங்களுக்கு உதவிகள்லாம் வரல அப்படின்னு கேட்டார். அப்போ இவர் அந்த பணத்தை என்ன பண்ணாருன்னு தெரியாமல் ஐயாவும் சில தரப்பட்ட மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ தான் உண்மை வருது. அது சம்மந்தமான ஒரு சின்ன காணொலி, அந்த காணொலியை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க இவர் ஏன் கட்சி விட்டு வெளியே அனுப்புனாங்க, அந்த ஈழத்தமிழர்களுக்காக வசூல் பண்ண காசு என்ன ஆச்சு, அகதிகளுக்காக வசூல் பண்ண காசு என்ன ஆச்சு, அந்த மக்களுக்கு ஏன் நல்லது செய்யலைன்னு கேட்க போய் அதுக்கப்புறம் நடந்ததை இந்த சின்ன வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த பையோட அப்படியே ஊருக்கு போயிடலாம்ல. ஏன் போன? ஏன் உங்க வீட்டு உப்பு தின்னு? உப்பு மட்டுமா தின்ன? பருப்பு, மிளகா, வெந்தயம், புளி, புண்ணாக்கு எல்லாம் தான் தின்னீங்க. முதலாளி துரோகம் பண்ண கூடாதுன்னா பையன் கொண்டாந்து இருக்கேன். ஐயோ பையன் இருக்கா? இருக்கு. ஏறா, அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இனி வேலை சேர்த்துக்கணும். சரி சத்தியம். பையன் கில்லாடி. இந்த அடேங்க அப்பா, ஒரு பைசா கூட அவருக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமிக்கி வாங்கிட்டு வந்திருக்கா. அதான் கெட்டிக்காரத்தனம் வேணும்னா. என்னது? புரியல. பணங்கடா. பணம் தான் திருடி எடுத்து போயிட்டாங்கல்ல. பண போட்டும்ல. இது ராஜியான பையன் இல்ல. ஆமா, பின்ன இது ராஜியான பையன் இல்ல. அப்ப நான் வேலை சேர்த்துக்கலாமா? இன்னைக்கு இருந்தா உன் வேலைதான் ஆரம்பம். இந்த குடி. ஆமா, எங்க சொருகி வச்சிருந்தேன்? என்ன வேணாம். உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்கலாம். இப்படி தான் அந்த கட்சி விட்டு அவரை விலக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யும்போது அந்த கட்சியோட தலைமைக்கு போய் அவர் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் இவர் வேணான்னு சொல்லி விலக்கி விடுறாரு. சரி, வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அதாவது 2 முறை பண்ருட்டி தொகுதியில் வாய்ப்பளித்து எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்கு அனுப்பி அழகு பார்த்த அதே பாமக கட்சியிலேருந்து வெளியில் வந்து இவர் ஒரு கட்சியை தொடங்கி இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திமுகவை எதிர்க்கிறாரா அதிமுகவை எதிர்க்கிறாரா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இவர் எதிர்க்கிறது எந்த கட்சியில் வாய்ப்பு கொடுத்து எந்த கட்சியில் எம்எல்ஏ ஆக்குனாங்களோ அவரை தான் எதிர்த்து அந்த இடத்துல அரசியல் பேசி இன்னமும் அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. திமுகவுடைய பேமெண்ட்டுக்கு முன்னு பேமெண்ட்டுக்கு பின் அப்படின்னு 2 வகை பிரிக்கலாம். அதாவது காசு வாங்குவதற்கு முன், காசு வாங்கினதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி நான் 2 கிளிப்பிங் போடுறேன். இதில் எது காசு வாங்கினதுக்கு அப்புறம், காசு வாங்கினதுக்கு முன் அப்படின்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணிங்க. இந்த 2 வீடியோவை வச்சு முடிவு பண்ணிக்கோங்க. வருத்தப்படுறீங்களா? முதல்வரான நான் ஒரு காலத்தில் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் அன்புமணி அவர்கள் முதலமைச்சராக ஆனார்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் 2.5 கோடி வன்னிய மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. இப்படிதான் இவரோட அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதிக்கான கட்சியாக மூவ் ஆயிட்டு இருக்கு. திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார். சரி, இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறாரு, தமிழ் தேசிய தம்பிகள்லாம் போய் சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னா, தமிழ் தேசியத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பிரபாகரன் அவர்களுடைய ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு மேடையில் பேசினா மட்டும் போதாது, அவரோட கொள்கைகளை கொஞ்சமாவது கடைப்பிடிக்கணும். காங்கிரஸோட கூட்டு வச்சு கொத்தா கொன்று போட்ட கருணாநிதி குடும்பத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்க கூட்டணியை ஜெயிக்க வச்சு அவங்க சின்னத்திலேயே நின்று ஜெயித்த வேல்முருகன் அவர்களிடம் எப்படி இவங்க போய் சேர்றாங்கன்றதே தெரியல.
அதுலேயும் ஒரு தன்மான தமிழனாக இருக்கக்கூடிய பிரபாகரனோட ஃபோட்டோவை போட்டுட்டு உதயநிதி அவர்களை பார்த்து அண்ணன்னு சொல்கிறதும் அன்னிக்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்கிறதும் எந்த விதத்தில் பிரபாகரன் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றாரு அப்படிங்கிறதும் தெரியல. தம்பிங்க ஏன் இப்படி போய் வேறாங்கன்றதும் தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட டிக்கெட்டிங்களடா. அதில் நிறைய இணைப்பு விழாலாம் நடத்துகிறாங்க. அந்த இணைப்பு விழாலாம் பார்த்திங்கன்னா போகிற இடம்லாம் ஒரே மேடையில் ஒரே வார்த்தை தான் பேசுவார். நான் பாமகவை எதிர்த்து அரசியல் பண்ணவேன், பாமகவில் இத்தனை பேரை மிஞ்சிட்டேன், அத்தனை பேரை மிஞ்சிட்டேன், அவங்கள தாக்கி பிடிச்சிட்டேன், இவங்கள தாக்கி பிடிச்சிட்டேன், ஒரே டைலாக் தான். போகிற இடம் எல்லாமே ஒரே டைலாக் தான். ஆனால் அந்த தம்பிகள் கேட்டுட்டு ஏதோ ஒரு ஆர்வத்தில் போய் சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அவர் பண்ணுறது என்னென்னா, ஒரு போராட்டம்னு அறிவிச்சா அந்த தம்பிங்களாம் அடி வாங்கின்னு இருப்பாங்க. பாவம் இவர் மட்டும் ஓர நின்று அடி பலமாக வீதா, இங்கே அடி வீதா, அங்கே அடி வீதான்னு வேடிக்கை பார்க்குறது. கண்ணு முன்னாடியே இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன். கண்ணு முன்னாடியே அடி வாங்குறாங்க தம்பிங்க. இவர் மட்டும் சேஃபாக வர்றாரு. எப்படிங்க உங்களை நம்பி வந்த தம்பிங்களை நீங்கள் இப்படி வந்து அனாதியாக நிறுத்தலாம்? மண்டை உடஞ்சி ரத்தம் வலியுது. ஆனால் உங்களை நம்பி வந்த தம்பிங்க பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவோம்? தம்பிங்க அடி வாங்கிட்டாங்க. தம்பிங்களை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோமா இல்லையா? ஆம்புலன்ஸ் வர வச்சிருக்கணுமா இல்லையா? அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அறிமுகப்படுத்திய 108க்கு ஃபோன் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அந்த அடிப்பட்ட 2 பேரை கூப்பிட்டு வந்து வச்சு பத்திரிகையாளர் முன்னாடி வச்சு, பாருங்க என் தம்பிங்களை எப்படி அடிச்சிருக்காங்க, அவனுக்கு சொட்ட சொட்ட ரத்தம் வருது, தம்பிங்களை எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய அரசியல். இதை நம்பி தான் இந்த தம்பிங்கள் இணைப்பு வேலை போய் இணையிறாங்க. நாளைக்கு உங்களுடைய மண்டையும் உடைக்கப்பட்டால் இந்த மாதிரி தான் பத்திரிகை முன்னாடி நின்று பேட்டி கொடுப்பாரான்றத நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்கணும். அடுத்ததான் நேற்று சேலத்தில் ஒரு மீட்டிங்கில் அவர் பேசுகிறார். நான் எந்த சமூகத்துக்கும் துரோகம் பண்ணல, எந்த சமூகத்துக்கும் துரோகம் பண்ணலன்னு திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறாரு. வன்னியர் மக்களுக்கு 20% நான் உள்ஒதுக்கீடு வாங்கி தருவேன், 15% வாங்கி தருவேன்னு போன எலெக்ஷனில் பேசின இதே வேல்முருகன் அண்ணன் சட்டமன்றம் ஆரம்பித்து இதோ 4 வருஷத்தை கடக்க போகுது. திமுக கூட்டணியில் தான் இருக்கார். திமுக சின்னத்தில் வெற்றி பெற்றவர். ஏன் இது வரைக்கும் வாங்கி தரல? அப்போ அந்த சமூகத்துக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, ஒரு பேட்டியில் முக்தர் அவர்கள் கேட்குறாரு, ஏங்க அந்த 10.5 ராமதாஸ் தான் வாங்கி கொடுத்தாரு, ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா, அதை ஒத்துக்கிறதுக்கு கூட மனம் இல்லாத ஆள் யாரை கை கட்டுறாருன்னா, இந்த ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு ஸ்லிப் ஒன்று வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு யூடியூப் சேனலாக போய் திரிஞ்சுன்னு இருக்கும். அந்த அட்டை போட்டு எழுதி வச்சு கணக்கெல்லாம் எழுதி வச்சுன்னு ஒரு பைத்தியம் ஒன்று திரிஞ்சுன்னு இருக்கும். அந்த பைத்தியம் பேரை சொல்கிறாரு, இந்த CN ராமமூர்த்தி. அந்த பைத்தியம் அதெல்லாம் யாருனே தெரியாது, 10.5 CN ராமமூர்த்தி தான் வாங்கி கொடுத்தாருன்ட்டு. இந்த அளவுக்கு அறிவாற்றல் உள்ள தலைவர்களிடம் சென்று சேரும் தம்பிகள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா அந்த பாமகவில் இருக்கிறவங்களாம் சேர மாட்டாங்க. அவங்க தெரியும் இவர் எப்படியாப்பட்ட ஆள் என்ன இதுன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த வன்னியர் சமூக மக்களும் போக மாட்டாங்க. இப்போ போய் சேர்றீங்கல்ல, அதாவது அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து, சீமானாவது கொஞ்சம் ஏதோ ஒரு கதைகளை கொஞ்சம் சொல்லுவார், அது கொஞ்சம் கோர்வையாக இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் அந்த கதையால் நமக்கு எந்த ஆபத்து இருக்காது மக்களே. சீமான் அண்ணன் சொல்கிற கதையால் நமக்கு எந்த ஆபத்து இருக்காது. ஆனால் இவர் சொல்கிற கதையில், அதாவது நம்ம வேல்முருகன் அண்ணன் சொல்கிற கதையில் போய் மாட்டினீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்குத்தான் ஆபத்து. அதனால் தம்பிங்க வந்து பார்த்துங்க, இவரோட அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், சரி ஏன் அன்புமணி அண்ணன் இவரை பார்த்து டகுலு அப்படின்னு சொன்னார்? நான் கட்சியில் கூப்பிட்டு வந்தேன், அன்புமணி அண்ணன் சொல்கிறது, நான் கட்சியில் கூப்பிட்டு வந்தேன், நான் தான் வந்து பதவிகளை வாங்கி கொடுத்தேன், நான் தான் வந்து செயல்பட சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அன்புமணி அண்ணனை பார்த்தே இவர் ஏன் இவ்வளோலாம் பேசுகிறாரு அப்படின்னா, அதுக்கு தான் பேர் டகுல்னு அவர் வச்சுருக்காரு. அதுவும் இல்லாத இவருக்கு சாப்பிடக்கூட வழி இல்லாத நேரத்தில் அவங்க மாமியார் வீட்டில் தான் இவருக்கு எல்லாமே பண்ணதான் அவங்க மனைவி சொல்கிறாங்க. இன்றைக்கி 100 ஏக்கருக்கு மேலே 200 ஏக்கருக்கு மேலே எப்படி வந்ததுன்னு சொல்லி அவங்க மனைவியே கேட்குறாங்க. அவர் வந்து இது 3வது தடவை எம்எல்ஏ. அவர்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது நாங்க தான் சாப்பாட்டு காசு கொடுத்தோம், எங்க அப்பா தான் கொடுத்தாரு. எனக்கு தெரியும் அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க போட்டு பார்த்தா தெரியும், அவர் சொத்து விவரம் எல்லாம் போட்டு பார்த்தா. இன்னைக்கு வந்து அவரே கையை விரிச்சு காட்டுறாரு, ஏசு மாதிரி 100 எத்தனையோ ஏக்கர் இருக்குன்ட்டு அவரே வாக்குமூலம் கொடுக்கறாங்க சொத்துக்களை பத்தி. ஆனா அவர் வந்து பணம் தரமாட்டேன் அப்படின்றாரு. 20 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டேன். இதே நான் வெளியே இருந்து படிச்சிருந்தாலோ இல்ல வந்து வேற யாரையா திருமணம் பண்ணியிருந்தாலோ, இவரு பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வேற யாரையா பண்ணியிருந்தாலோ என் வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்கும், நல்லபடியா இருந்திருக்கும்.
என் வாழ்க்கையே போச்சு. அது ஒரு கோர்ட் ஆர்டர் நியாயமா கொடுக்க வேண்டியது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் மக்களுக்கு நியாயம் நீதி தமிழகத்துக்கு வாழ உரிமை கொடுப்பாராம். அதனால்தான் அந்த கட்சி பேரு தமிழக வாழ் உரிமை கட்சியாம். எனக்கு வாழ மனைவியா கட்டிட்டு எனக்கு வாழ உரிமை கொடுக்க சொல்லுங்க. நான் கேட்கல, இப்ப அவங்க மனைவி தான் கேட்கறாங்க இந்த 100 ஏக்கர் எப்படி வந்துச்சு. ஒருவேளை மருத்துவரையா சொன்ன மாதிரி அந்த ஈழத்தமிழர்களுக்காக கொடுத்த அமௌண்ட்டை இங்கே ஆட்டையை போட்டு இவ்வளோ பெரிய இடங்களை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அந்த வேல்முருகன் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டர் நேற்று ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியை கேட்டாலே இன்னைக்கு இணைப்பு வேலை போய் சேரும் தம்பிகளுக்கு ஓரளவுக்கு புரிதல் வரும்னு நினைக்கிறேன். வேல்முருகனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொன்ன தப்பா நினைக்கக்கூடாது. அந்த ஆள் ஒரு வேஸ்ட். இவருக்கு 10 சீட்டு கொடுப்பாங்களா? ஒரு சீட்டு கொடுத்தே பெரிய விஷயம். இப்படிதான் அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கே எல்லா உண்மையும் தெரியுது. இதை நம்பி எப்படி இவங்கெல்லாம் இணைப்பு நடத்துறாங்க, போய் சேர்றாங்கன்னே தெரியல. சரி, எது எப்படியோ வரும் காலங்களில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் 2 சீட்டு வாங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.